Praise the Lord. இன்னைக்கு நம்ம வந்து மேத்யூ சாப்டர் 12 பார்க்க போகிறோம். எவ்ரி வீக் நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு என்ன எடுக்க போகிறோமோ அதை நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா புரிஞ்சுக்கொள்ள கொஞ்சம் உதவியாக இருக்கும். ப்ரைஸ் காட். நம்ம ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, அப்பா பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி இயேசுவே. அப்பா, நான் கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் சிம்பிளாக ஈஸியாக ப்ராக்டிக்கலாக நான் கற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. பார்த்து கொண்டு ஒவ்வொருத்தருமே ஞானத்தால் ஆண்டவர் எல்லா டெஃப் ஸ்பிரிட்டை அப்புறப்படுத்தி ஞானத்தால் நீங்கள் ஆசீர்வதிச்ச கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோன்னா மேத்யூ 12 சாபத், அதாவது ஓய்வு நாளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மேத்யூ சாப்டர் 12 verses 1 to 21 வரைக்கும் என்ன இருக்குன்னா, டிசைபிள்ஸ் வந்து இயேசுவோட சீஷர்கள் என்ன செய்கிறாங்க இங்கன்னா, ஓய்வு நாள் அன்னைக்கு அவங்க கிரெயின்ஸ் ப்ளக் பண்ணுவாங்க. அவங்க சாப்பிட்றதுக்காக கிரெயின்ஸ் ப்ளக் பண்ணி சாப்பிடும்போது உடனே ஃபாரிசீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என்ன உங்கள் சீஷர் வந்து ஒரு ஓய்வு நாள் அன்னைக்கு கிரவுண்டில் வந்து கிரெயின்ஸ் ப்ளக் பண்ணி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஓய்வு நாள் அன்னைக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ உடனே இயேசு ரிப்ளை பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அப்போ நீங்கள் வந்து பழைய உடன்படிக்கைப்படி தானே நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ தாவீது ராஜா என்ன செய்கிறாரு, அவரும் வந்து ஹோலி பிரெட், வெறும் ப்ரீஸ்ட் சாப்பிட வேண்டிய பிரெட்டை வந்து இவர் எடுத்து சாப்பிட்றது இல்லையா, அது ஒத்துக்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி ப்ரீஸ்டும் வந்து ஓய்வு நாள் அன்றைக்கி தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. சாக்ரிஃபைஸ் பண்ணி அதில் வந்து அந்த ஷோ பிரெட்டை அவங்க அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுற பொருளை அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ ஓய்வு நாளில் இவங்க இப்படி பண்ணுறாங்களே, அப்போ அது பரவாயில்லையா அப்படின்னு இயேசு வந்து பேசுகிறாரு. அந்த மாதிரி இயேசு என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம 6 to 7 வசனத்தில் பார்த்தோன்னா 12வது அதிகாரத்தில், அதாவது அங்கே இருக்கிற அந்த டெம்பிளை விட இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே இருக்கிறேன்னே நான் தான் கிரேட்டு, அந்த டெம்பிளை விட நான் கிரேட்டு, என்னோட மன விருப்பத்தை நீங்கள் புரிஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னை வந்து இந்த மாதிரி கண்டம் பண்ண மாட்டீங்க, ஒரு இன்னோசென்ட்டையும் கண்டம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவரோட மன விருப்பம் என்ன? அவரோட மன விருப்பம்னா டு ஹாவ் கம்பேஷன் டு த புவர் அண்ட் நீடி. அவர் என்ன செய்கிறார், ஓய்வு நாளில் வந்து இவர் குணமாக்குவார், நோயை குணமாக்குவார், பேயை ஓட்டுவார். இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் ஓய்வு நாளில் இதெல்லாம் பண்ணலாமான்னு ஒரு கொஸ்டின் மார்க் தான் வந்து அந்த ஃபாரிசீஸ் கொண்டு வராங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய மன விருப்பத்தை, என்னோடய ஹார்ட்ஸ் டிசையர் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து என்னை கண்டம் பண்ண மாட்டீங்க. அதாவது அவருடைய ஹார்ட்ஸ் டிசைர்னா, அவருடைய ஹார்ட்ஸ் டிசைர் வந்து இரக்கம் பற்றி சொல்லுது. இட்ஸ் மர்சி. ஹி வாண்ட்ஸ் மர்சி, நாட் த சாக்ரிஃபைஸ். காணிக்குங்க எனக்கு வேண்டாம், எந்த பலியும் வேண்டாம், பட் நான் இரக்க குணமாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ ஏன்னா புவருக்கும் நீடிக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுறதும், நம்ம வந்து சபையில் வந்து நம்ம வந்து முன்பதாக இருந்து அதாவது அந்த ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணுறதை விட நீங்கள் வந்து இரக்க குணத்தோடு இருந்து அந்த ஓய்வு நாள், அதனால் அது அன்றைக்கி ஒன்றுமே செய்யக்கூடாது, இந்த ரிச்சுவல்ஸ் இந்த ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் கம்பேஷனேட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும். நீங்களும் அப்படி இல்லை, அதனால உங்களுக்கு என்னையும் புரியாது, அதனால நீங்கள் என்னை கண்டம் பண்ணுறீங்க அப்படின்னு இயேசு வந்து அங்கே சொல்கிறார். அவங்களுக்கு இயேசு பற்றி தெரியாதனால தான் கண்டம் பண்ணுறாங்க. அப்போ நம்மளும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நாம் இயேசு புரிந்து கொண்டு இருக்கிறோம்னு சொன்னால் நம்ம எப்படி இருக்கணும்னா, எப்பவுமே இறக்க குணத்தில் எல்லாருக்குமே இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம கண்டம்னேஷனில் விழ மாட்டோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ 8வது வசனத்தில் பார்த்தோன்னா, for the son of man is Lord of the Sabbath. இப்போ என்ன அர்த்தம்? வாட் இஸ் லார்ட் ஆஃப் சாபத்? சாபத்துங்கிறது ஓய்வு. அப்போ லார்ட் ஆஃப் ரெஸ்ட். அப்போ இன்னொரு வார்த்தை. அப்போ லார்ட் ஆஃப் வேர்டு, லார்ட் ஆஃப் ரெஸ்ட், லார்ட் ஆஃப் வேர்டு, இதுதான் அதுக்கு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சாபத், அதாவது ஓய்வு நாள்னா என்னங்கிறத விட யாருன்னு சொல்லலாம். ஏன்னா ஓய்வுங்கிறது வந்து அது வந்து ஒரு நாளை குறிக்கல, அது ஆக்சுவலாக அது வந்து ஒரு நபரை குறிக்குது. அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு அதிகாரம் நம்ம படிக்கும்போது ஒரு மிஸ்ட்ரி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. சத்தியம் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 2லேருந்து 3வது வசனத்தில் என்ன இருக்குதுன்னா, by the 7th day God has finished the work he had been doing. 7வது நாளில் தேவன் தன்னுடைய வேலைகள் எல்லாம் முடித்து விட்டார். So on the 7th day he rested from all his work. 7ஆம் நாளில் அவர் வந்து எல்லா காரியங்களில் வந்து அவர் வேலை செய்த எல்லா காரியத்திலையுமே அவர் வந்து ஓய்வு எடுத்தாராம், ரெஸ்ட் எடுத்தாராம். நெக்ஸ்ட் 3வது வசனம்,
தென் காட் பிளெஸ்ட் த 7th day. அப்புறம் என்ன பண்ணாரா, அந்த 7வது நாளை அவர் வந்து ஆசீர்வதிச்சாராம். அண்ட் மேட் இட் ஹோலி, அதை வந்து பரிசுத்தமாக்குனாராம். பிகாஸ் இப்போ நம்ம இதில் வந்து ஒரு வார்த்தை ரொம்ப நிதானமாக போகிறோம். பிகாஸ் ஆன் இட் he rested from all the work of creating that he had done. நீங்கள் வந்து வசனத்தில் எடுத்து நீங்கள் இந்த வேர்ட் நீங்கள் பார்க்கலாம். ஆதியாகமம் 2:3 அவர் என்ன சொல்றா, பிகாஸ் ஆன் இட். இப்போ 7ஆம் நாளில் வந்து ஆண்டவர் எல்லா காரியத்தையும் முடிச்சு அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு. இப்போ இந்த 7ஆவது நாள் அவர் ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்குறாரு. இப்போ என்ன பண்ணாரு, 7ஆவது நாள் அவர் பரிசுத்தமாக்கி, ஏன் அப்படின்னு சொன்னால் ஆன் இட் he rested all the work of creating that he had done. அப்போ on it, இப்போ தமிழ்ல வந்து என்ன இருக்குன்னா, அதிலே ஓய்ந்திருந்தார். இப்போ என்னன்னா அதிலே, வாட் இஸ் தட்? அந்த அதிலே எதுல ஓய்வு எடுத்தார்? இட், ஆன் இட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இப்போ சண்டே, இப்போ வந்து இப்போ நம்ம சண்டேனா சண்டே ஓய்வெடுன்னு சொல்லலாம், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வெடுங்களாம். ஆனால் சண்டேக்குள்ளே ஓய்வெடுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ இங்கே என்ன இருக்குன்னா அதிலே, எதிலே? இப்போது நம்ம உட்காந்து இருக்கிறோம், அந்த சேர் மேலே உட்காருன்னு சொல்லலாம், சேர்க்குள்ளே உட்கார சொல்ல முடியுமா? ஐ மீன் ஆன் இட். இட்டுங்கிறது ஒரு பொருள். ஸோ அந்த அதிலேங்கிறது இட் இஸ் நத்திங் பட் அவர் என்ன பண்ணார்னா ஆன் ஹிஸ் வேர்டு. எதில்? வார்த்தையில் ஓய்வு எடுத்தார். 7ஆம் நாள் இப்போ என்ன நம்ம புரிந்து கொள்கிறோன்னா, 6 நாள் நம்ம வேலை செய்யணும், 7ஆவது நாள் ஓய்வு நாள், அன்றைக்கி வந்து ஆண்டரை தொழுது கொள்ளணும் அப்படின்னு. அப்போ தேவன் இங்கே என்ன இருக்குதுனாக்கா, 7ஆவது நாள் ஓய்வு எடுத்துட்டு திருப்பியும் அவர் வந்து 1ஆம் நாள்லேருந்து திருப்பியும் வேலை செய்தாரா? இல்லை, அவர் ஒரே வருஷம் முடித்து அவர் ஓய்வு எடுத்தார். இப்போ நம்மளையும் அவர் எப்படி அழைக்கிறாருன்னா, நீங்களும் என்னை போலவே ஓய்வு எடுங்கன்றார். அப்போ என்ன அர்த்தம்? என்ன போலவே ஓய்வு எடுக்கணும், எப்போதும் ஓய்வு எடுக்கணும். அப்போ எப்படி சண்டே ஒரு நாள் சாபத்திரி ஆக முடியும்? எப்படி சண்டே ஒரு நாள் தான் ஓய்வு எடுக்க முடியும்? அப்போ மற்ற நாளெல்லாம் என்ன? அப்போ நான் நினைக்கிற, என்னுடைய படிக்கும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லாருமே நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சண்டே வந்து ஓய்வு நாள், அதனால சண்டே ஒரு நாள் தொழுது கொண்டா போதுங்கிற ஒரு கான்செப்ட் வந்துட்டு இருந்தாலும் ஒருவேளை அப்படியே ட்ரெயின் ஆகிட்டோம். அதனால 6 நாள் நம்ம இஷ்டத்துக்கு இருந்துட்டு 7ஆவது நாள் கோவிலில் போய் நின்றுறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை அப்படி அழைக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, 6 நாள் அவர் செய்தார் வேலை, 7ஆவது நாள் ஓய்வு எடுத்தார். அதிலே ஓய்வு, ஆன் இட். எதில்? அவர் வார்த்தையில் ஓய்வு எடுத்தார். அப்போ வார்த்தை ஆதியிலே இருந்தது. யோவான் 1:1 பார்க்குறோம். என்ன இருந்தது? ஆதியில் வார்த்தை இருந்தது, அது தேவனோடு இருந்தது, தேவனாய் இருந்தது. அப்போ அந்த வார்த்தையில் அவர் ஓய்வு எடுத்தார். 7ஆம் நாளுங்கிறது அந்த வார்த்தையில் அப்போ அந்த ரெஸ்ட்டுங்கிறது யாருன்னா இயேசு கிறிஸ்து. சாபத் ரெஸ்ட். அவர் வந்து ரெஸ்ட் எப்படின்னா, he rested on all workன்னு இருக்குது. நீங்கள் படிச்சு பாய், rested from all the work. கொஞ்சம் வேலையில் அவர் ரெஸ்ட் எடுத்தார், நெக்ஸ்ட் டே அவர் அதை செஞ்சாருன்னு இல்லை, மொத்தமாக all the work. அப்போது என்ன, நாட் லிட்டில், கொஞ்சம் இல்லை. ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் சண்டே, த சாபத் டேனா அது ஒரு ரெஸ்ட் டே. அப்போ ரெஸ்ட் டேனா அது ஒரு வேர்டு டே. அந்த வேர்டில் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறாரு, நம்மளையும் வேர்டில் ரெஸ்ட் எடுக்க கூப்பிடுறாரு. ஸோ சாபத் இஸ் நத்திங் பட் தி ரெஸ்ட். அப்போ சாபத் ரெஸ்ட், அதாவது சாபத்துக்கு ஒன்றும் இல்லை, ஜீசஸ் இஸ் ரெஸ்ட், வார்த்தையில் ரெஸ்ட். அதுதான் ஆண்டவர் அழைக்கிறார். அப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து வசனம் நம்ம Hebrew 4:9-10 பார்க்கலாம். There remains then a Sabbath. Hebrew 4:9-10. There remains then a Sabbath rest. நீங்கள் NIV வெர்ஷன் படிச்சிங்கனாக்கா தமிழில் ஓய்வுன்னு இருக்குது, இங்கிலீஷில் வந்து சாபத் ரெஸ்ட்னு இருக்குது. For the people of God, there remains then a Sabbath rest for the people of God. என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னொரு சான்ஸ் இருக்குது. அதாவது எவங்க இஸ்ரவேல் மக்கள் ரெஸ்ட் எடுக்கல. ஆண்டவர் கானான் தேசத்தில் போய் ஓய்வு எடுக்கிறதுக்கு இடம் கொடுத்தாரு. ஆனால் அவங்க தேவனை நம்பாததுனால, அவங்களுடைய விசுவாசத்தை வந்து அவரோட சுவிசேஷத்தில் கலக்காததுனால அவங்க அந்த ரெஸ்ட்டுக்குள்ளே போக முடியல. பட் நம்ம என்ன சொல்கிறோம்னா, தேர் ரிமைன்ஸ் அப்படின்னா தமிழில் வந்து எப்படி இருக்குன்னா, ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இலை பாருகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? தேர் இஸ் ஒன் மோர் சான்ஸ். நமக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது, ரெஸ்ட்டில் என்டர் ஆகிறதுக்கு. அவங்க என்டர் ஆகல, பட் நமக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது, ரெஸ்ட்டில் என்டர். சாபத் ரெஸ்ட்னு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? சாபத் ரெஸ்ட்னா சண்டேவா? வெறும் அப்படி பார்த்தா சண்டே வந்து முதலாவது நாள், வாரத்தின் முதலாவது நாள். 7ஆம் நாள் வந்து சாட்டர்டே வருது. அப்போ எல்லாமே வந்து மனிதனால் ஏற்படுத்தின காரியங்கள்.
ஆனால் வார்த்தை என்ன சொல்லுது நம்ம பார்க்கணும். தேவன் என்ன கற்றுக் கொடுக்குறாரு இதுலேருந்து. அப்போ வந்து இட் இஸ் நாட் சண்டே, பட் இட் இஸ் எவ்ரிடே ப்ரோசஸ். அது வந்து எவ்ரிடே ப்ரோசஸ். தினம் தினம் நம்ம வந்து ஓய்வு எடுக்கணும், கர்த்தரோட வார்த்தைக்குள் ஓய்வு எடுக்கணும். அப்போ ஓய்வு நாளுங்கிறது வெறும் சண்டே நம்ம வந்து 6 நாள் வேலை செய்து சண்டே வந்து ஒரு ஹவர் சர்ச் போயிட்டு வந்து வீட்டில் நம்ம இஷ்டத்துக்கு டிவி பார்த்துக்கணும், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள மீட் பண்ணிக்கணும், ரிலேட்டிவ்ஸ்குள்ள இருந்துக்கணும், நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றது ஓய்வு நாள் கிடையாது. ஓய்வு நாளுங்கிறது தினசரியான ப்ரோசஸ். இங்கே வந்து காட் நம்மளை எது கூப்பிட்றாரு. இப்போ அந்த வசனத்தை நம்ம கண்டினியூ பண்ணலாம். அந்த 4:9-10 ஹீப்ரூ, there remains இன்னொரு சான்ஸ் இருக்குது. then a sabbath rest for the people of God. தேவனுடைய ஜனங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. for anyone, யார் ஒருவர், for anyone, அதாவது யாருமே இருக்கலாம், அதாவது நீங்க தான் அவங்க தான் இல்லை, யார் ஒருவர் அந்த who enters, for anyone who enters God's rest, தேவனுடைய இளைப்பாறுதல யார் ஒருத்தர் என்டர் ஆகுறாங்களோ, also rest from their work, அவங்களோட வேலைங்கள்லேருந்து அவங்க ரெஸ்ட் எடுக்குவாங்களா, just as God did from his. அப்போ என்ன கொஸ்டின், அப்புறம் வேலைக்கே போகக்கூடாதா, வேலையே செய்யக்கூடாதா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பிதானவர் நமக்காக எல்லா வேலையும் முடிச்சார். அதை இயேசு சிலுவையில் நமக்கு வெளிப்படுத்தினார். நமக்கு ஆல்ரெடி எல்லாத்தையுமே முடிச்சிட்டாரு அப்படின்னு. அவன் முடிச்ச காரியத்தை நீங்கள் செய்யாதீங்க அப்படின்றார். தினசரி செய்கிற வேலையை பற்றி பேசல. இப்போ நான் வந்து ஒரு காரியத்தை குறித்து வேதனைப்படுறேன்னா, தேவன் நமக்காக எல்லாத்தையுமே சிலுவையில் முடிச்சுட்டு மகிழ்ச்சியை கொடுத்துருக்காரு. இன்னும் நீ ஒரு காரியத்தை குறித்து வேதனைப்பட்டுன்னு இருக்கிறோன்னா, அப்போ நான் இன்னும் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கலன்னு அர்த்தம். அந்த சாபத் ரெஸ்ட்டுக்குள்ள நம்ம இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போது இங்கே என்ன இருக்குதுன்னா, எவ்ரிடே ப்ராசஸ். அப்போ எதுக்கு நம்மளை இன்வைட் பண்ணுறாரு தேவன்? அப்போது அவர் தேவன், அதனால அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு. நம்மளால் அது முடியாதுன்னு சொன்னால், அந்த எபிலிட்டி நம்மளுக்கு இல்லைன்னா தேவன் நம்மளை வந்து அப்படி இருக்க சொல்ல மாட்டார். நான் இருந்தது போல நீங்களும் ரெஸ்ட் எடுங்க அப்படி சொல்ல மாட்டார். நமக்கு அந்த எபிலிட்டி இருக்கிறதுனால தான் தேவன் சொல்றார் நீங்களும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு. அதனால இன்னைக்கு எனக்கு அதை பாருங்க, நாளை குறித்து கவலைப்படாதீங்க அப்படின்றார். அப்போ என்ன இருக்குதுன்னா, ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளில் முடித்து ஓய்ந்திருப்பான். அப்போ அவருக்குள்ள இருக்கிறவங்க, அவரை விசுவாசிக்கிறவங்க தேவனை போலவே தன்னோட கிரியைகளிலிருந்து ஓய்வு எடுக்குவாங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையே பேசுறது அது, அப்போ நான் இன்னும் ரெஸ்ட்ல பிரவேசிக்கலன்னு அர்த்தம். இன்னைக்கு எனக்கு ஒரு காரியம் நடந்துச்சு, யாரோ ஒருத்தர் எதிராக எனக்கு ஏதோ செய்கிறாங்கன்னா அதை பற்றியே பேசுறது, அதை பற்றியே தியானிக்கிறது, பாண்டர் பண்ணுறது. தியானங்கிறது கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம சிந்தனையில் என்ன ஓடிக்கொண்டிருக்குதோ அதெல்லாம் தியானம் ஒரு நாள் எல்லாம், அதுதான் நமக்கு வெளிப்பாடாக வரும். அப்போ இன்னைக்கு எல்லாம் நான் என்ன தியானம் பண்ணேன்? கர்த்தருடைய வார்த்தையா என்னுடைய பிரச்சனையா? ஒருவேளை நான் பிரச்சனையை பற்றி யோசித்து எனக்கு எதிராக இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு நான் யோசித்து, இல்லை ஃபினான்ஷியலாக எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, கடன் இவ்வளோ இருக்குது, ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி என் ஹெல்த்தில் இப்படி இஷ்யூ இருக்குதுன்னு இதை பற்றியே நான் சிந்தித்து கொண்டு இருந்தேன்னா நான் இன்னும் இளைப்பாறுதல பிரவேசிக்கலை. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ஆல்ரெடி குணமாக்கிட்டேன், நான் முடிச்சிட்டேன். அதை முடிச்ச காரியத்தை திருப்பி நீ பேசி அதை நீ ஒர்க் பண்ணாத. நீ எதில் ஒர்க் பண்ணனா, யூ ஹேவ் டு லேபர் இன் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையில நீ ஒர்க் பண்ணனா எல்லா காரியமும் நம்ம தினசரி செய்கிற வேலைங்க கூட எஃபர்ட்லெஸ்ஸாக முடியும். மனுஷங்க எவ்வளோ வேலை செய்தாலும் மனுஷங்க கண்ணில் பார்க்கும்போது நம்ம வேலையே செய்யாத மாதிரி இருக்கும், ஆனால் வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஆண்டவர் அவரோட பெலத்தில் எல்லாத்தையுமே முடிப்பார். அதுதான் ரெஸ்ட்ல போகிறது. அப்போ நம்மளை ஒருத்தருமே தேவன் என்ன பண்ணுறா, இன்வைட் பண்ணுறாரு. எதுக்கு இன்வைட் பண்ணுறாரு? ஒவ்வொருத்தருமே ரெஸ்ட்ல நம்ம லீட் பண்ணணும், லைஃப் இளைப்பாறுதல பிரவேசிக்கணும்னு நம்மளை இன்வைட் பண்ணுறாரு. அப்போ ஹீப்ரூ 4:11 இப்போ தான் நான் சொன்னேன், அது அந்த வசனத்தில் பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறேன்னா, let us therefore make every effort to enter that rest. அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க எல்லாம் நம்ம பிரயாசமும் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அப்போது இங்கே அப்படி கூடவே சொல்லலாம் இல்லையா, வசனம் சொல்லலாம் இல்லையா, make every effort to enter the rest and also make effort to work hard in your everyday needs, for your everyday needs, for your daily needs சொல்லலாம் இல்லையா. ஏன் அப்படி இல்லை? கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் வர எஃபர்ட் போட்டாலே போதும், எல்லாமே எஃபர்ட்லெஸ்ஸாக நடக்குங்கிறதுனால தான். சீக் த கிங்டம் ஆஃப் காட் ஃபர்ஸ்ட். கர்த்தருடைய ராஜ்யத்தை முதலாக தேடும்போது அதோடு சேர்ந்து மற்ற காரியத்தில் தேடு, கஷ்டப்படு, வேலை செய்யுன்னு சொல்லலை, அதோடு சேர்ந்து எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும்.
எப்படி நடந்துச்சுன்னு நம்மளால யோசிக்க கூட முடியாத அளவுக்கு ஆண்டவர் செய்து முடிப்பார். ஒரு வேலை வந்தால் அந்த வேலை எப்படின்னு தெரியலனாலும் திடீர்னு எனக்கு சில வேலைங்க வந்துடும், அது எனக்கு உண்மையாகவே எப்படின்னே தெரியாது செய்யறதுக்கு. அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே ஸ்டார்ட் பண்ண, எங்கே முடிக்கணும்னு கூட தெரியாது. அப்போ அது வெறும் நான் ஆண்டு சொல்லுவேன், ஆண்டவரே ஏன் ஞானம் இல்லை, நீங்கள் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க, நீங்கள் தான் எனக்கு இவ்வளோ நாள் வேலை பண்ணின்னு இருக்கிறீங்க, நீங்கள் தான் எனக்கு இதையும் செய்யணும், எனக்கு தெரியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவேன். சாயங்காலத்துக்குள்ள அந்த வேலை முடிஞ்சிருக்கும், எப்படி செஞ்சிருப்பேன் எனக்கே தெரியாது, அது எப்படி கால்குலேட் பண்ணியிருப்பேன், என்ன பண்ணியிருப்பேன் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாமல் அது அழகாக முடிஞ்சிருக்கும். அதுக்காக நான் எந்த எஃபர்ட்டோ யூடியூப் போய் கண்டுபிடிக்கிறதோ, கூகுள் போய் கண்டுபிடிக்கிறதோ, அது எப்படி என்ன ஏது எந்த ப்ராசஸும் நான் செய்யறதில்ல. நான் வேற உட்காந்து ஆண்டோட ஜபிச்சு நான் அப்படி அந்த லேப்டாப்பை தொட்டேன்னா ஆல்ரெடி ஆண்டோர் முடிச்சிருவார் அது. ஸோ எஃபர்ட் நான் எதில் போடுறேன்னா கர்த்தருடைய வார்த்தையில். நீங்களும் நானுமே கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம எஃபர்ட் டே அண்ட் நைட் நம்ம ஆண்டவர் வார்த்தையில் எஃபர்ட் போடும்போது நம்மளுடைய எல்லா வேறு காரியங்களும் எஃபர்ட்லெஸ்ஸாக முடியுங்கிறது தான். நம்ம வேலைக்கு போவோம், வேலை செய்வோம், ஆனால் நமக்கு கிடைக்கிற ரிவார்டு நம்ம செய்திருக்கிற அவ்வளோ வேலை செஞ்சுட்டோமா நம்ம யோசிக்கிற அளவுக்கு நமக்கு ரிவார்டு கிடைக்கும். உண்மையாகவே நம்ம என்ன செய்யணும் நமக்கே தெரியாது, ஆனால் ரிவார்டு வரும். அப்போ தான் நான் இவ்வளோ செய்திருக்கிறேன்னா அப்போ உண்மையாக நான் என்ன கண்டிப்பாக அது ஆண்டவருடைய காரியம் தான் அப்படின்னு அவர் நாம மகிமைப்படுற அளவுக்கு அவர் செய்ய வைப்பார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்போ எப்படி இருக்குதுன்னா, ஆகையால் அந்த திருஷ்டாங்கத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடி நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். அப்போ என்னன்னா, so that no one will perish. எதுக்கு அவரால் சொல்றாரு, எல்லா எஃபர்ட் போடுங்க. let us therefore make every effort to enter the rest so that no one will perish. யாருமே அழிஞ்சு போகாதபடிக்கு. அப்போ என்னன்னா, நம்ம அந்த இளைப்பாறுதல பிரவேசிக்கலைன்னா நம்மளுடைய லைஃப் பெரிஷபிளாக இருக்கும், அழிஞ்சு போகிற காரியமாக ஆகுது. எல்லா காரியத்திலும் நம்மளால எதுவுமே நம்மளால ஈடு கொடுக்க முடியாது, நம்மளால சாதிக்க முடியாது, செய்து முடிக்க முடியாது. ஏன்னா நம்ம இளைப்பாறுதல பிரவேசிக்காததுனால அங்கே என்ன இருக்குது, by following their example of disobedience. அவங்க கீழ்ப்படியில, இஸ்ரேல் மக்கள் கீழ்ப்படியாததுனால அவங்க ரெஸ்ட்டுக்குள்ள பிரவேசிக்க முடியல. அந்த எக்ஸாம்பிளை ஃபாலோ பண்ணி நீங்க ரெஸ்ட்டுக்குள்ள பிரவேசிக்க முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி அப்போ என்னன்னா, டிஸ்ஒபீடியன்ஸ்னா நான் ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொன்னேன், டிஸ்ஒபீடியன்ஸ்னா நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், இல்லை நம்ம பேரண்ட்ஸ்க்கு மதிக்கல, ரெஸ்பெக்ட் பண்ணல, இல்லை ஒருத்தர் கொலை பண்ணிட்டா, திருடிட்டான், இல்லை பொய் சொல்லிட்டான், இது எல்லாமே டிஸ்ஒபீடியன்ஸாக இருந்தாலும் ஆண்டவர் இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி மன்னிச்சிட்டாரு. அதனால நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாச்சு. அப்போ டிஸ்ஒபீடியன்ஸ்னா என்னன்னா, அவர் வார்த்தையை விசுவாசிக்காம, அவர் வார்த்தையில் இளைப்பாறுதலுங்கிற அந்த வார்த்தைக்குள்ள பிரவேசிக்காம இருந்தால் மட்டும்தான் டிஸ்ஒபீடியன்ஸ். அதுதான் அங்கே இருக்கு. அப்போ கவலைப்படாதன்னு சொல்லும்போது நான் இன்னைக்கெல்லாம் கவலைப்பட்டிருந்தேன்னா அதுதான் டிஸ்ஒபீடியன்ஸ். ஒருத்தர் பின்னாடி பேசக்கூடாது, குற்றப்படுத்தி பேசக்கூடாது ஒருத்தர்ன்னு சொல்லும்போது நான் இன்னுமே ஒருத்தரை குற்றப்படுத்தி பேசினேன்னா அதுதான் டிஸ்ஒபீடியன்ஸ். ஒருத்தர் பின்னாடி பேசக்கூடாது, காசிப் பேசக்கூடாதுன்னு சொல்லி நான் இன்னும் பேசினேன்னா அதுதான் டிஸ்ஒபீடியன்ஸ். ஆண்டோடைய வார்த்தையின்படி நடக்கலன்னா தான் டிஸ்ஒபீடியன்ஸ். அதுதான் டிஸ்ஒபீடியன்ஸ். இன்னைக்கு இரவும் பகலும் என்னுடைய வார்த்தையை தியானித்து அதன்படி நடந்து நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருன்னு ஆண்டவர் சொல்கிறார் ஜோஷுவா 1:8. உண்மையாக கர்த்தருடைய வார்த்தை நான் இரவும் பகலும் படிக்காமல் இருக்கிறது தான் டிஸ்ஒபீடியன்ஸ். அப்போ தான் நம்மளோட இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸோ அவங்கள போல நம்ம இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாமல். இப்போ சாபத்து டேனா என்னன்னா, ஓய்வு நாள் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம ஓய்வு எடுக்கிறதா ஓய்வு நாள். அப்போ சண்டே ஒரு நாள் ஓய்வு நாள் இல்லை, நம்ம வாழ்க்கை 24/7 ஒவ்வொரு நாளுமே ஓய்வு நாள். எதில் ஓய்வு எடுக்கணும்? அவருடைய வார்த்தையில் ஓய்வு எடுக்கணும். ஒரு வேளை இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அப்போவே இதை புரிந்து, ஓகே ஓய்வு நாள்னா 7வது நாள் ஓய்வு நாள் கிடையாது, ஒவ்வொரு நாளுமே கர்த்தர் வார்த்தைக்குள்ள ஓய்வு எடுக்கிற ஓய்வு நாள்னு அப்போவே நமக்கு கற்றுக் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம எப்படி இருந்திருப்போம்னா ஒவ்வொரு நாளும் அவரோட வார்த்தையில் ஓய்வு எடுத்துருந்துப்போம். இன்னைக்கு என்ன நடந்துடுச்சுன்னா 7வது நாள் தான் ஓய்வு நாள்னு நம்பப்படுவதுனால எல்லாருமே 6 நாள் இஷ்டத்துக்கு இருந்து அந்த ஒரு நாள் சபைக்கு போயிட்டு வர்றாங்க, அதுவும் கொஞ்சம் சில மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறம் அந்த ஓய்வு நாளில் அவங்க ஓய்வு எடுக்கிறாங்க, தேவன் வார்த்தைக்குள்ள இல்லை. இதுதான் நடந்துன்னு இருக்குது.
ஆனால் நம்ம ஆனால் உண்மையாகவே வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு நாளும் தேவன் ஓய்வெடுப்பது போல அவர் வார்த்தைக்குள் நாமும் ஓய்வெடுக்க வேண்டும்ங்கிறது வார்த்தையில் சொல்லப்படுது. அப்போ ஒவ்வொரு நாளும் நீ எழுந்திருக்கும் போதே அந்த வார்த்தைக்குள்ளவே பிரவேசிக்கணும், ஓய்வுக்குள்ளவே பிரவேசிக்கணும். அதுதான் சாபத்து. இப்போ கடைசி ஒரு வசனம் பார்க்கலாம். கொலோசியர் 2வது அதிகாரம் 16-17 என்ன இருக்குதுன்னா, therefore do not let anyone judge you by what do you eat or இப்போ இந்த வசனம் என்னத்துக்கு நான் படிக்க போறேன்னா, இப்போ ஓய்வு நாள்னா சாபத்து டேனா சண்டே சாபத்து டே அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க. ஆனா சாபத்து டேங்கிறது சண்டே கிடையாது. அது எல்லாமே பழைய காலத்தில், அதாவது ஓல்ட் டெஸ்டமென்ட் நம்ம கற்றுக் கொடுத்த எல்லா காரியமும் அது இயேசுவின் அந்த ஒரு ரெஃப்ளெக்ஷன், அவ்வளோதான். அது இயேசுவின் ரெஃப்ளெக்ஷன். மொத்தமாகவே இயேசு கிறிஸ்து பற்றி மட்டும்தான் பேசுது. அவர் தான் ஓய்வு நாள், அவர் தான் ரெஸ்ட், அவருக்குள்ள தான் நம்ம பிரவேசிக்கணும், அவருக்குள்ள தான் ஓய்வு எடுக்கணும். மொத்தமாகவே இயேசு கிறிஸ்து தான். அதுக்கான வசனம் தான் நம்ம படிக்க போகிறோம். therefore do not let anyone judge you by what you eat or drink, or with regard to the religious festival, a new moon celebration, or a Sabbath day. These are a shadow of things that were to come. These are the shadow. இதுதான் நம்ம கேட்கணும். அப்போ ஏன்னா இங்கே என்ன இருக்குது தமிழில் நான் படிக்கிறேன். The reality, இந்த வசனம், these are the shadow of things that were to come. The reality, however, is found in Christ. சாபத்து டேங்கிறதும் இயேசு கிறிஸ்து தான். ஓய்வு நாள் இயேசு கிறிஸ்து தான். ஓய்வில் பிரவேசிக்கிறதும், ரெஸ்ட் இலைப்பாறுதல் பிரவேசிக்கிறதும் இயேசு கிறிஸ்து தான். அப்போ தமிழில் ஆகையால் அதாவது யார் என்ன சாப்பிட்றாங்கோ, என்ன பேசுகிறாங்கோ, என்ன குடிக்கிறாங்கோ, கோயிலுக்கு போனாங்களா, கோயிலுக்கு போகலையா, ஐயோ சண்டே நீ கோயிலுக்கு போகல, அது பெரிய ஒரு தப்பு, ரிலிஜியஸ் ஃபெஸ்டிவல் ஃபாலோ பண்ணலையா, யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதா, குற்றப்படுத்தக்கூடாதா. நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நீ என்னென்னா சாப்பிடு, நீ கோயிலுக்கு இன்னைக்கு போக முடியலையா, நாளைக்கு போ, ஆனால் நீ ஏன் இன்னைக்கு போகல, அது ஒரு குற்றமாக நம்ம கருதக்கூடாது. சாபத்து டே, சாபத்து டே கடைப்பிடிக்கல, சாபத்து டேங்கிறது இயேசு கிறிஸ்து. அது அப்போ நம்ம கோயிலுக்கே போகக்கூடாதா? இல்லை 7 நாள் நம்ம ஓய்வு எடுக்கணும் அவருடைய வார்த்தையில். ஆனால் அந்த 7 நாள் முடியாதனால அட்லீஸ்ட் சண்டே ஒரு நாள்லாம் போய் வார்த்தையில் ஓய்வு எடுக்கலாம், கண்டிப்பாக போகணும். ஆனால் இயேசுவின் வார்த்தையை புரிந்து கொள்றவங்க அந்த சண்டே ஒரு நாள் தான் சபைன்னு யோசிக்க மாட்டாங்க. 7 நாள் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள பிரவேசிக்குவாங்க. நம்ம தான் சபை, நம்ம தான் டெம்பிள், நம்ம தான் அந்த வார்த்தைக்குள்ள பிரவேசிக்கிற டெம்பிள், நம்ம தான் ஆண்டவருடைய ஆலயம்னு சொல்லப்படுது. அப்போ 7 நாள் நம்ம ஓய்வு எடுக்கணும் அவர் வார்த்தையில். நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றது கிடையாது. அப்போ அப்படி அழைக்கல தேவன். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாட்களை, மாத பிறப்பை, ஃபஸ்ட்டு ஆனாக்கா கோயிலுக்கு போயிடணும். ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகலன்னா அது ஒரு பிரச்சனை இல்லை, போகணும். போய் அந்த ஆண்டோடைய பிரசனத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் அது போகலைன்னா குற்றப்படுத்த. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம ஓய்வில் பிரவேசிக்கணும் தான் இருக்கு. அப்போது மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது, சண்டே சபைக்கு போகலன்னா ஃபினிஷ், அப்படி இல்லை. ஓய்வு நாளை குறித்து யாரும் என்ன பண்ணக்கூடாதா, ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. பிரைஸ் காட், ஹalleluya. அவைகள் இதுதான் இம்பார்ட்டண்ட். ஓய்வு நாளாக இருக்கலாம், மாத ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மந்தாக இருக்கலாம், இல்லை பண்டிகைகள், ட்ரெடிஷன், சாப்பிட்றது, குடிக்கிறது, இதை பற்றி எல்லாம் பேசாமல், இதை பற்றி எல்லாம் குற்றப்படுத்தாமல், முக்கியமான காரியம் இந்த பழைய காலத்தில் நடந்த எல்லா ஓல்ட் டெஸ்ட்மென்ட் ட்ரெடிஷன்ஸ், எல்லா ரிச்சுவல்ஸும் அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது. ஷேடோ, ரிஃப்ளெக்ஷன். அப்போ அந்த காலத்தில் நடந்தது எல்லாமே நமக்கு வந்து வரும் காலத்தில் ஒருத்தர் வரார் இயேசு கிறிஸ்து, அதற்கான ஷேடோ தான் அதெல்லாம். ஸோ என்ன இருக்குது, அவைகளில் பொருள் என்ன அப்படின்னா, பொருள்னா மீனிங், மிஸ்ட்ரி. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது மட்டுமே, கிறிஸ்துவை. அப்போனா சாபத்துனா அப்போ என்ன அர்த்தம், ஓய்வு நாள்னா என்ன அர்த்தம், சண்டே ஒரு நாள் சாபத்து டே, ஓய்வு நாள் கடைப்பிடிக்கணும் இல்லை. எவ்ரி டே இஸ் அ சாபத் டே, பிகாஸ் சாபத் ரெஸ்ட் இஸ் நத்திங் பட் ஜீசஸ் கிரைஸ்ட். சாபத் ரெஸ்ட்டுங்கிறது இயேசுவுக்குள் ஓய்வெடுப்பது. இயேசுவுக்குள் ஓய்வெடுப்பது என்னன்னா, அவருடைய வார்த்தைக்குள் ஓய்வெடுப்பது. அப்போ சாபத்துனா கர்த்தருடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்து, அதற்குள் நாம் ஓய்வெடுக்க வேண்டும். அப்போ சண்டே ஒரு நாள் ஓய்வு தினம் கிடையாது. ஒவ்வொரு நாளுமே அவர் பரிசுத்தமாக்குனாராம்.
தேவன் அதை பரிசுத்தமாக்குனாராம். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளுமே பரிசுத்தமாக வைக்கணும். எப்படின்னா அவருடைய வார்த்தைக்குள் பிரவேசிக்கிறது. நம்மளால பரிசுத்தமா இருக்க முடியுமா? பர்ஃபெக்டா நம்மளால இருக்க முடியுமா? ஹோலியா நம்மளால இருக்க முடியுமா? நம்மளோட செல்ஃபா நம்மளால இருக்க முடியாது. அப்போ எப்படி அவர் பரிசுத்தமாக்குனார்னா, இயேசு கிறிஸ்து ஒருவரே பரிசுத்தர். அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும்போது, இயேசு கிறிஸ்து ஹோலி, அவர் நம்மளை நீதிமான் ஆக்குனதனால் நாமும் பரிசுத்தர். அவர் நீதிமான், நாமும் நீதிமான். ஏன்னா அவர் நம்மளை அப்படி ஆக்கியிருக்காரு. நம் பாவம் அவர் மீது போய், பாவி அல்ல பாவம் ஆக்கப்பட்டார், நாம் நீதிமான் அல்ல நீதிமான் ஆக்கப்பட்டோம். அதனால் நாம் அவர் சாயலில் இருப்பதினால் அவர் ஹோலி, நாமும் ஹோலி. அவர் ரைச்சியஸ், நம்மளும் ரைச்சியஸ். நம்மளை பரிசுத்தமாக்கி இருக்கிறாரு. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளுமே அவருடைய வார்த்தைக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தை என்கிற ஓய்வுல நம்ம பிரவேசிக்க வேண்டும். பிரைஸ் காட். இதுதான் சாபத். இதுல ஏதாவது சந்தேகம் தான் நீங்க கமெண்ட்ஸ்ல போடலாம்.